வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1ல் இருக்கக்கூடிய ஒன்லைனர்ஸ், அதாவது ஒரு வரி வினா விடையை தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ எதுக்கு நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பிகினிங்கில் படிக்க, அதாவது எப்படி குறித்து படிக்க தெரியாதுன்னு இருப்பாங்களே சிலர், ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒன்லைனர் சொல்கிறோம்ல, அதை வந்து நீங்கள் புக்கில் வந்துட்டு ஹைலைட்டரை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நல்லா படிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம், ஒரு காதால் கேட்டுக்கலாம் அப்படின்னு தோன்றுக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸுக்காக ஒரு நல்ல வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ரிவிஷனுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் பிகினருக்கும் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நண்பர்களை. ஒன்லைனர் வீடியோ பார்த்துடலாம் டக்குன்னு. இயல் 1க்குரிய ஒன்லைனர். அதுக்கு முதல் ஒரு சின்ன தகவல் நண்பர்களை, நம்மளுடைய அகாடமியில் வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. நிறைய மக்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. இது வந்து சொல்லும் பொருளும் நாமக்கல் கவிஞர் பாடத்தில் இருக்கும். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. அடுத்து இந்த பாடத்தில் வந்து சொல்லும் பொருளில் ஒரு சின்ன லைன் இருக்கும், அதை நான் கொடுத்துருக்கேன். கொல்லாமையை டேஸாகவும் பொய்யாமையை டேஸாகவும் தமிழர்கள் கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் கொடுத்துருப்பாரு. கொல்லாமையை வந்து குறிக்கோளாகவும், கொல்றது வந்து அதாவது கொல்லக்கூடாது எங்களுடைய குறிக்கோள், பொய் சொல்லக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் இந்த பாடலில் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஒன்லைன் மாதிரி வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. காந்தியடிகளின் கொள்கையை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? காந்தியடிகளின் கொள்கையை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் என்ன? மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. இவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வே. ராமலிங்கனார். யாருன்னா நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி யுத்தமின்றி என்னும் பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர். உப்பு சத்தியாகிரக வழிநடை பாடலாக இந்த பாட்டை வந்து பாடியிருப்பார். புக் பேக்லேருந்து ஒரு கொஸ்டின். நெறி, வழி. நெறி அப்படின்னா வழி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இதை விளக்கும் பாடலை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இதை விளக்கும் பாடலை எழுதியவர் உடுமலை நாராயண கவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல அற்புதம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிக்கூடிய இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும் ஒப்புமை, இணை, முகில், மேகம், அற்புதம், வியப்பு, உபகாரி, வள்ளல். ஒப்புமை, இணை, முகில், மேகம், அற்புதம், வியப்பு, உபகாரி, வள்ளல். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. இசைப்பாடல், அதாவது கீழ்கண்டவற்றுள் இசைப்பாடல்னு கேட்டாங்கன்னா பரிபாடல். 8 தொகையில் ஒரு இசைப்பாடல் தான் பரிபாடல். அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் வச்சுருக்கு. உடுமலை நாராயண கவி வான்புகழ் கொண்ட நூல் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். முல்லைக்கு தேர்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முல்லைக்கு தேர்தந்தவன் வேல்பாரி, வள்ளல் வேல்பாரி. மலைமேகை லை வந்து இந்த லை வந்துருச்சு, சிறப்பு லகர லை வரணும் நண்பர்களை, கொஞ்சம் ஃபெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு பார்த்துக்கோங்க. புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமண வள்ளல். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமண வள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர் உடுமலை நாராயண கவி. தமது பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. தமது பாடல்களின் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி.
கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில். எதன் மூலமாக மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது? மொழி. மொழியின் மூலமாக தான் மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்ததால் என்ன உருவானதுன்னு கேட்டாங்கன்னா, மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்ததால் பல மொழிகள் உருவானது. மொழியின் முதல் நிலை எது? பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி. மொழியின் இரண்டாம் நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. உடனடி பயன்பாட்டிற்கு உரிய மொழி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேச்சு மொழி. உடனடி பயன்பாட்டிற்கு உரிய மொழி பேச்சு மொழி. நீண்டகால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எதுன்னு கேட்டாங்கன்னா, எழுத்து மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது இது பேச்சு மொழி. கருத்தை வெளிப்படுத்துவது மட்டுமே நோக்கமாக கொண்ட மொழி பேச்சு மொழி. உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் மொழி பேச்சு மொழி. உணவு ஈஸியாக வெளிப்படுத்துகிற மொழி பேச்சு மொழி. பேசப்படும் சூழலை பொறுத்து வேறுபடும் மொழி பேச்சு மொழி. குழந்தையை நல்லா கவனிங்க. இதில் கவனி என்னும் சொல் தரும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பேணுதல். நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் தரும் பொருள் என்ன? பாதுகாப்பு. என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறாங்கன்னா, மறுப்பை. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. என்னால் போக முடியாது என்னும் தொடரை மென்மையாக ஒலிக்கும் போது எதை உணர்த்துகிறதுனா, இயலாமையை உணர்த்துகிறது. அடுத்து, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வரும். இங்கே படைக்கன்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. படைக்கப்படுவதும் இல்லை, படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படுவதாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மு. வரதராசன். எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியனவும் மொழியே ஆகும் என கூறியவர் மூவா. அதாவது மு. வரதராசன் இருக்கார்ல, அவர் தான் மூவான்னு சொல்லுவாங்க. இவர் 1961 அகல் விளக்கு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். எடுத்தல் படுத்தல் நலிதல் இழப்பில் உழப்பில் நூறும் இருக்கு. உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நன்னூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னூல். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வட்டார மொழி. ஒரே மொழியுடைய வெவ்வேறு வடிவம் தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மொழியிலிருந்து தோன்றும் புதிய மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கிளை மொழி. ஒரு மொழியிலிருந்து தோன்றும் புதிய மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிளை மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் என்ன அப்படிங்கிறாங்கன்னா, எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் தான் என்னன்னா, எழுத்து மொழி. நீண்ட காலத்துக்கு உரிய மொழி எழுத்து மொழி. பேச்சு மொழியை எழுத்து மொழி எவ்வாறு கூறுவர்? பேச்சு மொழியை எழுத்து மொழி எவ்வாறு கூறுவர்? அதாவது பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் சொல்லுவாங்க. நண்பர்களை பார்த்துக்கோங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபடுந்தால் விளக்கம்னா இரட்டை வழக்கு மொழி. இரட்டை வழக்கு மொழி இது ஒரு கலைச்சொல் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. டைக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? டைக்ளாசிக் லாங்குவேஜ். இதான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இதை தொல்காப்பியர் எவ்வாறு கூறியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உலக வழக்கு செய்யுள் வழக்கு. உலக வழக்கு செய்யுள் வழக்கு. எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையாக கருத்தை உணர்த்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, குரல் ஏற்றத்தாழ்வு, உடல் மொழி இதெல்லாம் பேச்சு மொழியில் இருக்கும். எழுத்து மொழியில் இதற்கு இடமில்லை. ஸோ அதற்காக தான் இது. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமான மொழி தாய்மொழி. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுக மொழி தாய்மொழி. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மொழி உயிர்ப்புடன் வாழ்வதற்கு உதவுவது பேச்சு மொழி. காலம் கடந்து வாழ்வதற்கு உதவும் மொழி எழுத்து மொழி. அதாவது ஒரு மொழி உயிர்ப்புடன் இயங்குவதற்கு பேச்சு மொழி, காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை டேஸ் மொழி என்பர், இரட்டை வழக்கு மொழி என்பர். செந்தமிழை செழுந்தமிழாக செய்ய வேண்டும் என கூறியவர் யார்? பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என கூறியவர் பாரதிதாசன். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வரும் சொற்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா, சொலவாடைகள். சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை சொலவாடைகள்.
பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பது சொலபாடைகள். பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருப்பது சொலபாடைகள். நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துவது சொலபாடைகள். நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துவது சொலபாடைகள். 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை மாதிரி. அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி. இதெல்லாம் என்ன பார்த்தோம்னா சொலவாடைகள். இந்த சொலவாடைகள் பாடத்தில் எல்லா சொலவாடையும் படித்து வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருக்காங்க நிறைய கேள்விகளை பற்றி. குற்றியல் லுகரம் எந்த எழுத்துக்களில் ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா சார்பு எழுத்துக்களில் ஒன்று குற்றியல் லுகரம். பூ அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே கூ அப்படின்னு வரும். கூ என்னும் எழுத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது ஒலிக்கும் மாத்திரையின் அளவு முழுமையாக ஒலிக்கும். முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கும். அதே கூ என்னும் எழுத்து இறுதியில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். நான் வச்சுக்கோங்க. குசுடு துபுரு 6 வல்லின உகரங்களும். அந்த டைப் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்காம விட்டுருக்காங்க போல 2 3 ஸ்பெல்லிங். அடுத்த தடவை நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் நண்பர்களே. குசுடு துபுரு 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் பிரித்தெழுதுக பல டைம் கேட்டிருக்காங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்பது பயன்படுத்துவாங்க. இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் வச்சுருக்கோம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படின்றத வந்து பயன்படுத்துவாங்க. குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்பதை பயன்படுத்துவாங்க. ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அதாவது அகேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 வகைப்படும். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் குற்றியல் உகரம் கேட்டாங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை? இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்களே வந்து கிடையாது. எந்த எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் சொற்கள் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த எழுத்து என்னது சுடுரு, அதாவது சு டு ரு இந்த 3 எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரம் தற்போது எந்த வழக்கில் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது, உரைநடை வழக்கில் இல்லை. ஓகேவா? இலக்கியங்கள் இருக்குது, உரைநடை வழக்கில் இல்லை. திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா அவை யாவை. திணை 2 வகைப்படும். அவை உயர்திணை அஃறிணை. அடுத்து கலைச்சொல். ஊடகம் மீடியா, மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், ஒலியியல் ஃபோனாலஜி, இதழியல் ஜேர்னலிசம், பருவ இதழ் மேகசின், பொம்மலாட்டம் பப்பரட்டி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராபி, உரையாடல் டயலாக். நண்பர்களை நம்ம டெலிகிராம் நம்பர் இது 63 69 21 03 07. நம்மளோட டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்ன விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் கொடுங்க. அதில் நிறையா பிடிஎஃப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.